எலும்பு மூட்டு தேய்மானத்திற்கு ஸ்டெம் செல் தெரப்பி அப்ரூவ்னு சொல்றீங்க டாக்டர். அந்த ஆராய்ச்சி எங்கே நடந்தது? இந்தியாவில் ஸ்டெம் செல் தெரப்பி எலும்பு மூட்டு தேய்மானத்துக்கு 2022 அப்ரூவல் ஆயிடுச்சு. ஆனால் இதற்கான ரிசர்ச் அதற்கு 10 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே தொடங்கிட்டாங்க. இந்த ரிசர்ச் முக்கியமாக நடந்தது மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் மற்றும் ஸ்டெம்பியூட்டிக்ஸ் இந்த கம்பெனி தான் இந்த ரிசர்ச்சை முன்னெடுத்து நடத்தினாங்க. இதை அவர்கள் மணிப்பால் மருத்துவமனை மற்றும் வேறு சில மல்டிபிள் சென்டர்ஸ் இங்கே இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இதை பேஷண்ட்ஸுக்கு சேஃப்டிக்காக ஃபேஸ் 1, அதற்கப்புறம் எஃபிகசிக்காக கம்பேரிசன் ஆஃப் டோஸ் அதற்காக ஃபேஸ் 2, ஃபர்தராக மேற்கொண்டு அதனுடைய பலன் என்னென்னங்கிறத தெரிந்து கொள்வதற்காக ஃபேஸ் 3 ஆகிய 3மே இந்தியாவிலும், இதேபோல் ஸ்டெம்பியூட்டிக்ஸினுடைய மற்றொரு பிரான்ச் மலேசியாவில் இருக்குது. ஸோ அங்கேயும் இந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அனிமல் ரிசர்ச் முதல்ல செய்து முடித்து விட்டு அதற்கப்புறம் மனிதர்களிடம் இந்த ரிசர்ச்சை செஞ்சு 2022 அதை இந்தியன் ட்ரக் கண்ட்ரோலர் அவர்களிடம் சமர்ப்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் எழுப்பிய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்த பிறகு இந்த ப்ராடக்ட்டு 22வது வருடம் 2022 மருத்துவ பயன்பாட்டிற்காக எல்லா எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர்களும் பயன்படுத்தும் வகையில் ஆல்கம் நிறுவனம் மூலமாக இந்தியா முழுவதும் தற்போது சப்ளை செய்யப்படுகிறது. இந்தியாவில் எந்த சிட்டியில் இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் அவர்களுடைய மருத்துவர் அவருடைய காலை பரிசோதனை செய்து காலில் டிஃபார்மிட்டி இல்லை, இன்ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இதற்கான ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் அவர்களுடைய ஃபார்மசியிலிருந்து இந்த ஸ்டெம்பியூட்டிக்ஸ் கம்பெனிக்கு ஆர்டர் போகும். அவர்கள் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மணிப்பாலில் இருக்கிறது. ஸோ மணிப்பாலிலிருந்து இந்த செல்ஸ் அந்த மருத்துவரை 3 முதல் 4 நாட்கள் டயத்தில் சேரும். அதற்கு பிறகு அந்த செல்லை அதை அவர்கள் ஒரு லிக்விட் நைட்ரஜன் கண்டெய்னரில் அனுப்புவாங்க. ஸோ அந்த லிக்விட் நைட்ரஜன் கண்டெய்னரில் செல் உயிரோடு இருக்கும். அதை 3 நாள் கழித்து அது வந்த பிறகு அந்த கண்டெய்னர்லேருந்து வெளியில் எடுத்து அதை 30 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு அதற்கு பிறகு அதை மூட்டின் உள்ளே இன்ஜெக்ஷனாக செலுத்த வேண்டும். ஸோ இதுதான் முறை. ஸோ இந்த முறை 2022க்கு முன்னால் ரிசர்ச்சாக சில இடங்களிலும் மணிப்பால் மருத்துவமனை போன்ற சில இடங்களிலும், அதற்கு பிறகு அதுக்கு அப்ரூவல் வந்த பிறகு இந்தியாவில் உள்ள பல நகரங்களில் இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.